இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் நேற்று வெளியிட்ட போராட்ட அறிவிப்பு இன்றைக்கு பலருக்கு கிளியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பொறுத்தவரையில் தான் சார்ந்த சமூகம் மட்டுமல்ல, மற்ற சமூகங்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர். அதற்காக மற்ற சமூகங்களுக்காக போராட தயங்காதவர். மற்ற சமூகங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள். ஆனால் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு மட்டுமல்ல, வேறு எந்த சமூகத்திற்கும் வழங்க வேண்டிய இடஒதுக்கீட்டை வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநிலத்தை ஆள்கின்ற இன்றைய திமுக அரசு, இதற்கு முன்பு இருந்த அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் சரி, வன்னியர் உள்ளிட்ட மற்ற சமூகங்களின் இடஒதுக்கீட்டை ஏமாற்றிக் கொண்டே இருந்தால் அதை பார்த்து பொறுமையாக இருக்க மாட்டார். களத்திலே இறங்கி போராட ஆரம்பித்து விடுவார். அப்படித்தான் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்காமல் வன்னியர்களை ஏமாற்றி வன்னியருடைய ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போய் தொடர்ந்து கொட்டமடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சமும் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு இல்லை. 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியதை மட்டுமே சமூக நீதி என்று ஊடகங்களிலே திமுகவும் திமுகவிற்கு வாடகை வாயன்களாக இயங்குகின்ற ஊடகத்தினுடைய விவாத புலிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற அயோக்கிய சிகாமணிகள் எல்லாம் 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியதையே சமூக நீதி என்று இன்றைக்கு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டி அரசு அலுவலகங்கள் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும், மனு கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதல் போராட்ட அறிவிப்பை, முதல் கட்ட போராட்ட அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த 10.5% இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதை என்ன, வன்னியர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றினார்கள் என்று சற்று திரும்பி பார்த்தால் 2021க்கு பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி திரும்பி பார்த்தால் கூட எவ்வளவு துரோகங்களை இந்த வன்னியர் சமூகம் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு ஏமாற்றங்களை வன்னியர் சமூகம் சந்தித்திருக்கிறது, எப்படியெல்லாம் வன்னியர்களுக்கு வெறும் வாய்ப்பந்தல் போட்டு அலங்கார வார்த்தைகளை பேசி அடுக்குமொழி வசனங்களால் எப்படியெல்லாம் வன்னியர்களை வஞ்சித்திருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தால் மிகப்பெரிய மலைப்பு ஏற்படுகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். அந்த அரசாணை கூட உள்நோக்கத்தோடு பிறப்பிக்கப்பட்டதாக இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த அரசாணையை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் அந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டவுடன் 10.5% இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கலாமா என்று பெரும்பாலான ஊடகங்கள் வன்னியர்களுக்கு எதிராகவே விவாதத்தை நடத்தினார்கள். அதில் எத்தனையோ பேர் தன்னை ஒரு விவாத புலி என்று சொல்லிக் கொண்டவர்கள், நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், பெரியாரின் பேரன்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்டவர்கள், அம்பேத்கரின் வாரிசுகள் நாங்கள் தான் என்று மார்தட்டி கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு கிடைத்த, வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஊடகங்களிலே வரிந்து கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவற்றிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து சரியான பதிலடியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளை வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதற்காக 10 காரணங்களை அடுக்கினார்கள். அந்த தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு மேல்முறையீடை உடனடியாக செய்யவில்லை. உச்சநீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பல முறை கோரிக்கை விடுத்து அதற்காக அழுத்தம் கொடுத்து இனியும் மேல்முறையீடு செய்யவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள்
போராட்ட களத்திற்கு வந்து விடுவார் என்ற அச்சம் ஏற்பட்டதற்கு பிறகுதான் மேல்முறையீடு செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டில் வன்னியர்களுக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கான அரசு ஆணையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. வன்னியர்களுக்கு கொடுத்த அந்த 10.5% இடஒதுக்கீடு செல்லாது என்று அறிவித்தது. ஆனாலும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பிலே ஒரு முக்கியமான செய்தியை சொன்னது. எந்த ஒரு சமூகத்திற்கும் மாநில அரசு நினைத்தால் உள் ஒதுக்கீடு வழங்கலாம். ஆனால் அதற்கு சரியான தரவுகள் வேண்டும், சரியான புள்ளி விவரங்கள் வேண்டும். சரியான தரவுகள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எந்த சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று சொல்லியதற்கு பிறகு அந்த தீர்ப்பு கொடுத்து வருகிற டிசம்பர் 24ஆம் தேதியோடு 1000 நாட்கள் முடிவடைய இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு, இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு, இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின், சமூக நீதி காவலர் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை சரியான தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆணையை இன்று வரை பிறப்பிக்கவில்லை. சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான பொறுப்பை தட்டி கழிக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார். வன்னியர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு? தமிழ்நாட்டில் அரசு கல்வி வேலை வாய்ப்பை, தமிழ்நாட்டில் கல்வியை வேலை வாய்ப்பை சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற சிலர் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் அவர்கள் மட்டுமே கல்வி வேலை வாய்ப்பை அனுபவிக்க வேண்டும், அந்த இடங்களை அபகரிக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசுக்கு இருக்கிறது. ஆகவேதான் வன்னியர்களுக்கு என்று தனி உள் ஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த உள் ஒதுக்கீட்டில் வன்னியர் சமூகம் முன்னேறிவிடும். வன்னியர் சமூகம் முன்னேற ஆரம்பித்து விட்டால் அவர்கள் அரசு அலுவலகங்களில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டால் தமிழ்நாட்டில் நினைத்த பொழுதெல்லாம் சிறுபான்மையினராக இருந்து வந்து அரசு அதிகாரத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற பலர் செய்கின்ற ஊழல் முறைகேடுகளை செய்ய முடியாது. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஊழல் முறைகேடுகளுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இவர்கள் இப்படியே இருக்க வேண்டும், அரசு பதவியை மற்ற சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று திமுக அரசு நினைக்கிறது. ஆகவேதான் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அந்த புள்ளி விவரத்தை தயாரிக்கவில்லை, அதற்கான தரவுகளை தயாரிக்கவில்லை. அதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்திற்கு 2 முறை பதவி நீட்டிப்பு கொடுத்தார்கள். அந்த ஆணையம் பரிந்துரையை கொடுக்கவே இல்லை. அல்லது அரசு மறைமுகமாக அந்த ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விட்டதா இன்றைய ஸ்டாலின் அரசு? அந்த புள்ளி விவரத்தை, அந்த தரவுகளை கொடுக்க வேண்டாம், இப்படியே காலம் தாழ்த்துங்கள், நாங்களும் அந்த ஆணையத்திற்கு பதவி நீட்டிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்று திரைமறைவிலே அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்களா என்ற சந்தேகம் எல்லாம் எழுகிறது. ஏற்கனவே ஏமாறுவது பிடிக்காது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு. தொடர்ந்து திமுக ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. பல முறை எச்சரித்திருக்கிறார். 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை என்றார். வேறு வழி இல்லை, நாங்கள் போராட வேண்டியிருக்கும், போராடுவோம் 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 என்று பல முறை எச்சரித்தும் கூட இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு மமதையோடு, சர்வாதிகார மனப்பான்மையோடு, ஏதேச்சதிகார எண்ணத்தோடு, சமூக நீதியின் காவலர் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொண்டு சமூக நீதியை சாய்க்கின்ற வேலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மந்திரிகளும் சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை தொடர்ந்து தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே வன்னியர்களை ஏமாற்றி விடலாம், வெறும் வாய்ஜாலம் மட்டும் காட்டிவிட்டு வன்னியர்களை ஏமாற்றி விட்டு தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விடலாம், வன்னியர்களின் ஓட்டையும் கபலீகரம் செய்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுடைய கனவில் இன்றைக்கு தான் ஒரு இடியை இறக்கி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அரசு அலுவலகங்கள் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதுதான் முதல் கட்ட போராட்டம். அடுத்து தொடர் போராட்டங்கள் இருக்கும். இன்னொரு 1987 சந்திக்க வேண்டுமா வேண்டாமா என்பது இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசின் கைகளில் தான் இருக்கிறது.
ஆகவே இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கின்ற அரசாணையை பிறப்பிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒரு வேலையை கொடுக்காமல் ஏமாற்றலாம் என்று நினைத்தால் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் திமுகவிற்கு இறுதி தேர்தலாக இருக்கும். அந்த தேர்தலோடு திமுகவுடைய சரித்திரம் சாய்ந்துவிடும், அவருடைய சகாப்தம் முடிவுக்கு வந்துவிடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.